2 முட்டை இருந்தால் போதும். தம் ரூட் 1/2 கிலோ அளவுக்கு செஞ்சிடலாங்க. கடைகளில் இதை போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். இந்த தம் ரூட் ரொம்ப சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்க பழைய தோசைக்கல் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது செய்ய குக்கர், ஓவன், கடாய் அது போல் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த சர்க்கரை. இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக பவுடராக இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த 2 முட்டைக்கே நம்மளுக்கு 1/2 கிலோ அளவுக்கு தம் ரூட் கிடைக்குங்க. டேஸ்ட்டு சாப்பிட சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா ஒரு விஸ்கு வச்சு நல்லா நுர பொங்க இது போல் நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா இது போல் நுரப்பொங்க அடித்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் தம் ரூட் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நல்லா அடித்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை இதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த தம் ரூட் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஓவன் இல்லைன்னு நிறைய பேர் செய்யாமல் இருப்பீங்க. வீட்டில் பழைய தோசைக்கல், வீணாக போன தோசைக்கல் இருந்தால் போதுங்க. உங்கள் வீட்டில் 2 முட்டை இருந்துச்சுன்னா அது கூட ஒரு சில பொருளை சேர்த்து இந்த தம் ரூட் ரொம்ப ஈஸியாக செய்து பாருங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரையும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சர்க்கரை எடுத்த கப்புலேயே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இதோடைய அளவு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் 250 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்துட்டு, இது வந்து கடையில் வாங்கின ரோஸ்டட் ரவை தான், வறுத்த ரவை தான். நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவையை சேர்த்து கொடுத்துட்டு நீங்கள் எதில் எடுத்தீங்கனாலும் அளந்து சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருந்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பால் தான் சேர்த்துக்கிறேன் கண்டென்ஸ் மில்க்கு பதிலாக. இப்போ பால் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தம் ரூட்டுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது போல் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் சொன்ன பொருள் பார்த்திங்கன்னா நெய் தாங்க. நெய் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்புலேயே, சர்க்கரை எடுத்த கப்புலேயே 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். இப்போ இந்த 1/2 கப்பில் வந்து ஒரு 3/4 வாசி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வச்சிடுறேன். இது வந்து அப்புறமேட்டு சேர்க்கணும். இப்போ நெய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தம் ரூட்டுக்கு இந்த நெய் தாங்க செம்ம டேஸ்ட்டே கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஒரு ஃபாலோவை கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்துருங்க, வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 10 முந்திரி வந்து இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு லைட்டாக இது போல் செவந்து வரட்டும். எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா முந்திரி பருப்பு வறுப்பட்டோன்னே இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால இந்த தம் ரூட் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மாவு தயாராக இருக்குது. கேக்கு ட்ரை எடுத்துக்கிறேன். லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக முழுவதும் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மீதம் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த நெய் அதை வந்து மேலாக சேர்த்துக்கலாம். மீதம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குது பாருங்கள், அதை மேலாக சேர்த்துக்கலாம். இந்த தம் ரூட்டுனாவே நெய்யில் செய்கிறதாங்க, அதுதான் டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ நான் பழைய தோசைக்கல், பிரியாணிக்கெல்லாம் தம் போடுற தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக தோசை சுடுற தோசைக்கல் எடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல், பிரியாணிக்கெல்லாம் தம் போடுற தோசைக்கல் இருந்தால் அதை எடுத்து வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ இது மேலே தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். அது மேலே கேக் மாவு எடுத்து வச்சுட்டு இது போல் இட்லி மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல நல்லா சூடு படுத்திடுங்க. சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தம் ரூட் மாவை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. இப்போ ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்குது. இப்போ கரெக்டாக வெந்திருக்கான்னு எப்படி தெரியும்னா, சின்னதாக ஒரு ஸ்பூன் கத்தி ஏதாவது இருந்தால் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். அதில் ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஏன்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது, நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்மளுக்கு பிடிச்சது போல் கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நான் இது போல் கட் பண்ணிக்கிறேன். ஓரங்கள் லைட்டாக இது போல் எடுத்து கொடுத்துட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
மேலாக கொஞ்சமாக நான் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை மட்டும் சும்மா அழகுக்காக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சமாக சும்மா அழகுக்காக சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நாள் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கீழே நல்லா மொறுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருந்துச்சு, மேலே நல்லா சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.